அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நேற்றைய உரையில் தன் வீட்டுக்கு வந்த சிவயோகியை வரவேற்று அவருக்கு பாத பூஜை செய்ய அவரிடம் சம்மதம் கேட்க அவரும் சம்மதம் செய்து கொடுத்தவுடன் சற்றே பொறுங்கள் என்று உள்கட்டுக்கு சென்ற சின்னம்மையின் நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சற்று நேரத்தில் சின்னம்மை செம்பில் நீரும் தட்டில் பூக்களும் கொண்டு வந்து அவர் பாதங்கள் அருகே வைத்தார். மூளையில் இருந்த முக்காலை எடுத்து வந்து அவர் பாதங்களுக்கு கீழே வைத்தார். பிறகு சிவயோகியிடம் சின்னம்மை, தவசிரேஷ்டரே, சிவச்செல்வரே, அடியால் தங்களுக்கு பாத பூஜை செய்ய தொடங்கலாமா என்று பணிவோடு உத்தரவு கேட்டார். இதுவரை அருள் சுரக்கும் கண்களோடு புன்முறுவல் பூக்க அவளையே பார்த்து கொண்டிருந்த சிவயோகி, ஆகட்டும் அம்மா என்றார். சின்னம்மை மனமகிழ்ந்து பக்தி சத்தையோடு சிவயோகியின் பாதங்களை தனது மலர்கரங்களால் மென்மையாக முக்காலி மேல் தூக்கி வைத்து நீரிட்டு கழுவி மலரிட்டு வணங்கி வழிபட்டார். சிவயோகி தன் இனிய குரலில், அம்மணி, உனது திருவடி தொண்டுக்கு மெச்சினோ என்று பாராட்டினார். பவ்யமாக அவரது பாராட்டை ஏற்றுக்கொண்ட சின்னம்மை, அடியாளுக்கு அருள் வழங்க வந்த மெய்ச்சிவமே, பாக்கியம் பெற்றேன், அமுதுண்ண இனி எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு திருவுளம் தாயே என்ற சிவயோகி எழுந்து கூடத்தில் சின்னம்மை இட்ட மணப்பலகையில் அமர்ந்தார். சின்னம்மை அவருக்கு தலைவாழை இலையிட்டு முக்கணிகளோடு அறுச்சுவை அன்னத்தை பரிமாறிவிட்டு, சுவாமி, குற்றம் இருந்தால் குணமாக கொண்டு பொறுத்தருளி இவ்வடியால் படைத்த இந்த உணவை பக்குவம் அறிந்து ஏற்றுள்ள வேண்டும் என்று பணிவோடு வேண்டினார். ஆகட்டும் அம்மையே என்ற சிவயோகி அமைதியாக வயிறார உண்டு முடித்தவர். அவள் நீர் தர கையலம்பிக் கொண்டு விசுப்பலகையில் வந்து அமர்ந்து கருணை பொங்க அவளை பார்த்தார். அவர் பார்வையில் இருந்த பேரருள் சின்னம்மையை பக்திமயமாக்கியது. சிவயோகி அந்நிலையில் அவரிடம், இல்லற மாமணியே, அரும் குணவதியே, அடியார் சேவையில் அகமகிழும் சிவானந்த செல்வமே, அன்பும் பொருளும் ஒரு சேர வந்த உத்தமியே, அகமகிழ்ந்து முகமறிந்து விருந்திடும் அமுத சுரபியே, உனது புண்ணிய வாழ்வும் புனித செயலும் அளவற்ற அன்பும் அறநடி நேயமும் அடியார் வணக்கமும் பற்றி என் சொல்வேன். உனது திருக்கரத்தினால் பரிமாறிய மதுரமான உணவு எமது மனதை மகிழச் செய்தது, வெண் பசியும் தணித்தது என்று மெய்பட பாராட்டினார். அதற்கு அடக்கமும் பக்தியும் மீதுர சின்னம்மை, தங்கள் சித்தம் எனது பாக்கியம் சுவாமி என்றார். உடனே சிவயோகி மேலும் தொடர்ந்து சின்னம்மையை பார்த்து, அம்மணி, எமது பசியை போக்கிய உனக்கு நானிலத்தில் பசியெல்லாம் போக்க வல்ல ஒரு மகன் பிறப்பான். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கட தடை விட்டிடவும் அடைந்தவரெல்லாம் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திட வேண்டுமென்ற இந்த யுகத்தை நாம் வருவிக்க ஒருவன் வந்துடுவான். அவனி எங்கும் அருளை பிரகாசிக்க செய்து அருள் பிரகாச வல்லலாய் விளங்குவான். அந்த ஞான திருமகன் இந்த இல்லத்தில் பிறப்பான். அவன் இறைவனின் பிள்ளை. அவன் திருவருவை உணர்த்தவே நாம் வந்தோம். வாழ்க வாழ்க என்று வலக்கரம் தூக்கி வாழ்த்தி அவளுக்கு வரம் அன்றினார். சின்னம்மை அது கேட்டு, சுவாமி, தாங்கள் அருளிய இந்த அமுத வார்த்தைகளுக்கு என் சொல்வேன், இன்னும் சேவை ஏது செய்வேன் என்று மேலே சொல்லத் தெரியாமல் அவர் முகத்தை பார்த்தார். சிவயோகி அவள் நிலைமையை புரிந்து கொண்டு கையமர்த்தி விட்டு, தாயே, தகவுடவாய் நீ என்றவர், பஞ்ச பாதங்கள் போம் பகைகள் மாய்ந்திடும், அஞ்சலின் மரளையும் அஞ்சியாட்சி செய்யும், வஞ்ச நோயெழுந்திடும் வறுமை தீர்ந்திடும், தஞ்சமென்றதனை நீ தரித்திடல் வேண்டும் என்று பாடிவிட்டு, அம்மையே, இவ்வளவு மகிமை பொருந்தியது இந்த திருநீர். ஆம், கருநீரு காணும் திருநீரு கான் இது. இதனை நீயும் அணிந்து உனது கணவருக்கும் அளித்து அணியச் செய்வாயாக என்று சொல்லி மருதாணியிட்ட அவளது செந்தாமரை கரங்களில் திருநீர் வழங்கினார். சிவயோகியிடமிருந்து திருநீரை பெற்றுக்கொண்ட சின்னம்மை, நல்லது சாமி என்றார்.
அதில் சிறிது எடுத்து பயபக்தியோடு நெற்றியில் இட்டுக்கொண்டு மீதியை பொட்டலமாக்கி விளக்கு மாடத்தில் பத்திரமாக வைத்தார். அப்போது சிவயோகி அவளிடம், அம்மணி, இனி நாம் விடைபெற்றுக் கொள்கின்றோம் என்றார். அதற்கு சின்னம்மை, திருவருட் சம்மதம் போல் ஆகட்டும் என்றாள். சிவயோகி வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் இறங்கி சில அடிகள் நடந்தபின் நின்றார். அவரை தொடர்ந்து வழி அனுப்பி வைக்க வெளிவாசற்படி வரை வந்து நின்றாள் சின்னம்மை. அப்போதுதான் சின்னம்மை பார்த்து கொண்டிருக்கவே அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சிவயோகியாக வந்த சிவபெருமான் சின்னம்மையின் கண்ணெதிரே மறைந்து போனார். சிவயோகியின் திடீர் மறைவை கண்ட சின்னம்மை அச்சமும் வியப்பும் மேலிட சற்றே மேனி நடுக்குறவும், இது என்ன அதிசயம், அற்புதமல்லவா நிகழ்ந்தது? வீதியில் நடந்த ஞான வித்தகர் இப்படி காலடி சுவடும் தெரியாமல் கணத்தில் மறைந்து விட்டாரே, வந்தவர் விடை கொள்கின்றோம் என்றாரே, விடையேறிய பிறை அணிந்த பெருமானோ அவர்? இல்லை, அட்டமா சித்திகளை அடக்கியாலும் மகா சித்தரோ அவர்? அடியாளுக்கு அவர் அருளிய அமுத மொழிகள் மனதில் இன்னும் இனிக்கின்றனவே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிட்டார். பிறகு, தில்லை நடராஜ பெருமானே, பெற்றதில்லை யாரும் இதுவேல் வேறு, இப்பேறு நிலைக்க அடியார் தந்த நீரு, எங்களை காலமெல்லாம் காக்க அருள் செய்ய வேண்டும் இறைவா என்று வேண்டிக் கொண்டார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.